2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. 2026 விருச்சிக ராசிக்கு ரொம்ப சூப்பரான வருஷம்னே சொல்லலாம். இந்த வருடம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். இத்தனை நாள் ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஜாப் கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த வருடம் அவங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜூனுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். 2025 அவங்களுக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நோ நெகட்டிவிட்டின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக போகுது. பணம் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பணம் மழை பொழிய போகுதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, அவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்தெல்லாம் பணம் தரப்போகிறாங்க. இந்த வருடம் அவங்களுக்கு மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெல்ஃபேர்டாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2025 லக்கே இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப தைரியமாகவே இருப்பாங்க. இந்த வருடம் கண்டிப்பாக புது வண்டி வாங்குவாங்கங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட வளர்ச்சிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இருக்கும். 2026 பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஜூனுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இது நாள் வரையும் ப்ரமோஷன், ஜாப் சேஞ்ச் அப்படி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கான டிசிஷனை ஜூனுக்கு பிறகு எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜூனுக்கு பிறகு பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு இன்கம் வரப்போகுது. எந்த ஒரு வேலையும் ஜூனுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். அவங்களோட வெல்த்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த 2026 திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். 2026 அவங்களுக்கு ஒரு நல்ல வருஷம்னே சொல்லலாம். 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட நட்பு மிகவும் ரொம்ப வலுப்படும் சொல்லலாம். ஆனா எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்பில் எப்பயுமே ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். உங்களோட கணவன் மனைவி உறவுகள் ரொம்பவே பலப்படும். உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே போகும். இதனால் வரையும் விருச்சிக ராசிக்காரவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்பவும் சண்டையும் சச்சரவுமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கல் நடக்க போகுதுன்னே சொல்லலாம். ஜூனுக்கு பிறகு அவங்க லைஃப் ரொம்பவே மாற்றங்கள் கிடைக்கும். இவங்க லைஃப்பில் பிஸ்னஸில் மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டாகும். ஆனால் இவங்களோட ஹெல்த்தை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும். ஏன்னா ஹெல்த்தில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஹெல்த்து, ட்ராவல் இந்த ரெண்டுலையுமே இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ட்ராவல் பண்ணுறப்ப ஹெல்த்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கிறணும். ஏன்னா ட்ராவல் மூலமாக தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. இவங்களுக்கு கண்டக சனினால் இவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இவங்களுக்கு 4-5 சனி ராகு இருக்குது. அதாவது ராகு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனை கொண்டு வருவார். அதாவது சாப்பாடில் டயட்டு ப்ராப்ளம், அதை கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடல, அல்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை உண்டாக்குவார். கை கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், ஆனால் அதை வீட்லேயே நீங்கள் சரி செஞ்சிடலாம். ஆனாலும் நீங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும். இந்த ஹெல்த் நல்லா இல்லைன்னா நீங்கள் எந்த வேலையும் உங்களால் பண்ண முடியாது. உங்களோட மன நிம்மதி கெடும். அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொத்து வாங்குவீங்க. 2026 விருச்சிக ராசிக்காரங்க சொத்து வாங்குவாங்கங்க. கடன் இருந்தால் அதை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 எது நடக்கணுமோ அது எல்லாமே ஜூனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைங்க. 2026 ஜூனுக்கு பிறகு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். 2025 ரொம்ப வேலையை ஹார்ட் ஒர்க்காக பார்த்துருப்பீங்க. இத்தனை வேலை செஞ்சும் நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2026 உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. அதாவது ரெகக்னைஸ் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மணி உங்ககிட்ட வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது நாள் வரையும் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துருந்தோம் எல்லாருமே ப்ரமோஷன் கிடைக்க போகுது.
அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. 2026 விருச்சிக ராசிக்காரங்க பிராண்ட் நேம் வச்சுருந்தாங்கன்னா உங்களோட பிராண்டு மிகப்பெரிய சக்ஸஸ் உண்டாகும். இது நாள் வரையும் வெளிநாட்டு யோகம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம். சொந்த வீடு இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம். இது நாள் வரையும் வீடு இல்லை, வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா ஜூனுக்கு பிறகு அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2026 சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயந்தாங்க. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி பண்ண தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அதாவது எந்த ஒரு வேலையை செய்ய மெழுகிற மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும், மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.